எல்லோருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான லெந்து காலம் பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறபடி வரப்போகிற 40 நாட்கள் இந்த லெந்து காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதனுடைய பிரசன்னத்திலே நம் நேரத்தை செலவிடுவது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய பிரசன்னத்தில் கலைக்கப்படுகிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் கர்த்தருடைய சிலுவையை குறித்து அதில் நடந்த காரியங்களை தியானிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த ரீதியில் வருகிற 40 நாட்கள் எங்களோடு இணைந்து நீங்களும் இந்த பயணத்தில் இணையும்படியாக ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம். என்ன செய்ய போகிறோம் நாம் வருகிற 40 நாட்கள் அப்படின்னா, விசேஷமாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் ஜெபிக்கவும் பரிந்து பேசி ஜெபிக்கவும் நாம் இருக்கிறோம். யோசிக்கல இந்த 40 நாள் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சில காரியங்கள் சொல்லப்படுது பாருங்க. இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்பாக 40 நாள் உபவாசித்து ஜெபித்து ஆரம்பித்தார்னு பார்க்குறோம். அதே போல் மோசே 40 நாள் உபவாசித்து 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். எலியாவும் 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 40 நாள் அப்படிங்கிறது தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஜெபித்து உபவாசிப்பதற்கு அவங்க வேறு பிரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி போல நாமும் இந்த 40 நாட்களை வேறு பிரிக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42 வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் மரியாள் இயேசுவோடு சம்பவிக்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். போற்றப்பட்டிருக்கிறது 39ஆம் வசனம். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மரியாளை அழைக்கிறா, எனக்கு வேலை செய்யவா அப்படின்னு சொல்லி அழைக்கிறா. அப்பொழுது இயேசு ரிப்ளை பண்ணுறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். இந்த நாட்களை செலவிட நாம் அழைக்கப்படுகிறோம். அதுபோல் நம்மளை கூட நிறைய காரியங்கள் பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நாம் எதிர்பார்த்திருக்க காரியங்கள் நம்ம ஃபுல்லி ஆக்குப்பைடாக வச்சுருக்கலாம் பாருங்கள். இந்த நேரத்தை நாம் வேறு பிரித்து கொஞ்சம் அன்வைண்ட் பண்ண போகிறோம். நம்மளை ரொம்ப முக்கியமாக அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பாதத்தில் அருகே அமர்ந்து அவருடைய வார்த்தையை நாம் தியானித்து அவருடைய வழிநடத்துதல்படி நடக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அதற்கடுத்து நாம் வருகிற நாட்களை வேறு பிரிப்போம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வரப்போகிற 40 நாட்களை உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நமக்கென்று வேறு பிரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த வருகிற நாட்களில் நீர் எங்களோடு பேசும்படியாக இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே என்னுடைய காதுகளில் ஒலிக்கட்டும். உமக்கு செவி கொடுத்து உம்மாலே வழிநடத்தப்பட உதவி செய்யுங்க அப்பா. இந்த நாட்களில் நாங்கள் ஜெபத்திலும் துதியிலும் பரிந்து பேசுகிறதிலும் கர்த்தாவே உமக்கு பிரியமான ரீதியிலே ஆதாயப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. நிறைய விசேஷமான ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. பங்கெடுக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.